எத்தகைய பிரார்த்தனைகள் செய்தாலும், எத்தனை வழிபாடுகள் செய்தாலும், கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தாலும், கோடி கோடியாக தானங்கள் அன்னதானங்கள் செய்தாலும், தவறானவர்களுக்கு ஓட்டளித்தால் அனைத்து புண்ணிய பலன்களையும் இழந்து நரகத்தில் வீழ்வது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும் என்று தவத்திரு பிரபஞ்சானந்தா தெய்வ சிகாமணி சுவாமிகள் தெரிவித்தார்கள். இந்த உலகம் தர்மத்திற்கானது, மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது. மனித வாழ்க்கையில் அரசியலும் அரசும் உயர்ந்த ஆன்மீகமானது, உயர்ந்த தர்மமானது. இந்த தர்மத்தை நிறைவேற்றுகின்ற மனிதர்கள் புண்ணிய பலன்களை பெறுகிறார்கள். நான்மறை அறங்கள் ஓங்க, மன்னன் கோன்முறை அரசு செய்ய, தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கிறவர்களுக்கு மட்டுமே ஓட்டளிப்பதே உயர்ந்த தர்மமாகும். இந்த தர்மத்தை நிறைவேற்றி மக்கள் புண்ணிய பலனை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பக்தர்கள் அனைவரும் பரவசமாகி உண்மை ஆன்மீகத்தை உணர்ந்து நல்லவர்களுக்கு மட்டுமே ஓட்டளிப்பது என்று சங்கல்பம் எடுத்து பிரமிக்க வைத்தார்கள்.